என் மகன் இருக்கிறான் அபிமன்னன். உன்னுடைய மகன் அபிமன்னன் இருக்கிறான். என் மகனை நான் அழைத்தேன் என்று அதி சீக்கிரமாக போ. சொன்னாதான் தெரியும். சபை இதுவோ தேவ சபை, தெய்வீக சபை. தெய்வீக சபை. ஆமாங்க. இந்த தெய்வீக சபையில் வந்த பேர் வழியை விளக்கமா சொல்லணும்.
மகாராஜா அரிது அரிது மானிடரா பிறப்பரிது பிறப்பரிது. கூன் குருடு செவிடு பேடின்மை. ஆமா, எப்படி ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறந்தாலும் செவிடா பிறந்தாலும் சரி, ஆமா கண்ணில்லாத பிறந்தாலும் சரி, கையில்லாத பிறந்தாலும் சரி, சரி, ஒரு தாய்க்கு ஆமா தாய்மையை கொடுப்பது கொடுப்பது தாயின்னு எடுத்துக்காட்டு அந்த குழந்தை. ஆமாங்க. புரியுதா? ஆ, தாய் என்று எடுத்து காட்டக்கூடியதார் அந்த குழந்தை குழந்தைதான். குழந்தை குழந்தை. அத்தன்மை போல் ஆமா, என்னை பெற்றவர் யார் என்று தெரியாது. எந்த நாட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவர் தெரியாது. தெரியாது. என்ன ஆ, ராஜாவுக்கு முன்ன கெட்டிக்காரன் தான் கெட்டிக்காரன். ஆமா 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 20 பொம்பளை வச்சு ஒரு பொம்பளை வேலை வாங்குறாங்கன்னா அவங்க சாமர்த்தியமான தான் 20 பேர் மேய்க்க முடியும். ஆமா. அது போல யா 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 எதுக்கு சொல்றேன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம். காப்பு கட்டிக்கிறாங்க அம்மா அம்மாரு மொத்த பேரும் போனாங்க. தண்ணி ஊத்துனாங்களா காலி பண்ணாங்களா இல்ல தெரியல, பட்டு திரும்பி வந்துட்டாங்க. இருந்தாலும் நன்றி தான் நன்றியானே தெரியல. தெரியாது. இருக்கட்டும். ஏன்னா என்னை பெற்றவர் பெற்றவர் யார் தெரியுமா? யாரு? இந்த உலகம் பார்க்க முத்தவர், உலகம் போட்ட உத்தவர், நாடு மாற்றும் நாயகர். நாயகர். ஆனால் ஆனால் மனதுக்குள்ளே எங்கும் நிறைந்தவர் பிறந்தவர் என்னை பெற்றவர். பெற்றவர் தேவர் மூவர்களே போற்றுவார்கள் என்றார். தேவர் மூவர்களே போற்றுவார்கள். யார் தெரியுமா? யாரு? பற்குணர், பற்குணர், தில்மதியர், தில்மதியர், தனதயர், தனதயர், ஆனழகர், அனழகர், சைவதாத்திரி, சைவதாத்திரி, பேடி, பேடி, புகழ்ந்தே, பிறந்தே, அச்சுரர், அச்சுரர், பார்த்திபன், பார்த்திபன், ஆனழகர், பார்த்திபன், பற்குணர், தில்மதியர், தனதயர், சுபேதவாகரன், 11 நாமதேய படைத்த அர்ச்சுனன். எங்க அப்பா ஆ, அழகு படைத்தவர். அழகு படைத்தவர். ஆமா. ஏன்னா அப்பா பேரை தின்னு பேர் சொல்ல பிள்ளை. ஆமா, பிள்ளைங்க பேர் சொல்ல பிள்ளை இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். தவறு பண்ணா பெற்றவங்களை சார்ந்தது. உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு பெற்றவங்க நல்ல நீதிகளை சொல்லணும், நெறிகளை சொல்லணும், இப்படிதான் வாழணும். சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும். வணக்கணும், வணக்கம் வைக்கணும். அப்பான்றவங்க அப்பான்னு தான் கூப்பிடணும். மாமியாரை போய் அம்மானை கூப்பிட்டு அன்றைக்கே குடும்பம் கட்டுக்கணும். அந்த உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. மாமியாரை அம்மானு மருமக கூப்பிடக்கூடாது. அது மாதிரி மகளனு மருமலை மாமியார் கூப்பிடக்கூடாது. அன்றைக்கே குடும்பம் கட்டுக்கணும். ஏன்னா பேர் சொல்ல பிள்ளை நான் பிறந்தேன். அப்படி பிறந்தாலும் நான் அப்படிதான் கூப்பிட்டுக்கிறேங்க. ஏன்பா நான் அப்படிதான் கூப்பிட்டுக்கிறேன். எதுக்கு அப்படி கூப்பிடுற? எங்க அக்கா பொண்ணை கட்டிக்கிறேன் நானு. உங்க அக்கா பொண்ண யார் தெரியுமா? யாரு? எங்க அக்கா. உங்க அக்கா என்னுடன் கூட பிறந்த அக்கா. கூட பிறந்த அக்கா யாரு கூப்பிட்டு தெரியுமா? யாருக்கு? நம்ம வந்துக்கிற போது நாடக்கார் 17 பேர். நம்ம அடப்பாயுங்களா? இல்லப்பா, அந்த குழந்தைய சேர்த்துக்கோ. 18 இருக்கட்டும்.
17 பேர்ல அந்த கோபி எங்க விட்டா? அது ஒரு குழந்தை. யாரு அது? யாரு? எங்க அக்காவை இந்த கம்பெனில இருக்கிற ஆளுக்கே கொடுத்துக்கிறேன். யாருப்பா கொடுத்த? இதோ மகான வாசிக்கிறாரு பாரு. ஆமா. இந்த பையில கை விட்டு தேடிக்கிறாரு பெண்ணாக்கு. அவருக்கு தான் கொடுத்தேன். யாரு அவரு? யாரு? சொந்த நாய் மாமன். தாய் மாமா. தாய் மாமா. தாய் மாமா. அவருக்கு தான் கொடுத்தேன். ஆனா அவர் பொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன். எத்தனை அறிவற்றவனே. அவர் மனைவி உனக்கு அக்கா. ஆமா. அவர் மனைவி வச்சுக்கணும் நியாயமா? தப்பா நினைக்காதீங்க. நான் நினைக்கல. அதாவது ஒருத்த வயது இருக்க நானே கரெக்டா இருந்தா அந்த குடும்பம் பண்ணிருந்தான். இப்ப குடும்பம் பண்றதே கிடையாது. ஒரு ஊரா பை தூக்கின்னு குறிக்காத மாதிரியா கிளம்பிடுறான். அதனால நான் இட்டாந்து சோறு போட்டு வச்சுக்கிறேன். ஆனா அந்த முகத்தை போட்டா புடிச்சு போய் பாத்ரூம் போன மாட்டு பாரு. ஒரு ஜனம் எங்க அப்பான்னு போவாது. உங்க கதையை விடு. பாருமா மூஞ்சி அப்படியே பொலி எடுத்து மாதிரி இருக்குது பாரு. அப்பா அவரவருக்கு படைத்த பிரம்மன். ஆனா நல்லா இருக்கிறார். இதை வந்து நம்ம தவறு சொல்லக்கூடாது. எங்க தாய் மாமங்க என் தந்தையை படைத்த பிரம்மன் அழகாக படைத்தார். என்ன படைத்த அந்த பிரம்மன் அழகாக படைத்தார்னு என் பெற்றோர் சொல்லுவாங்க. அப்ப எங்க மாமன் பச்சை பிரம்ம தேவையா அப்படி படிச்சுக்கலாம். அப்படி வாய் சும்மா இல்ல முன்னுக்குனே தந்தையுடைய பெயர் அர்ஜுனன். ஆமா. தாயாருடைய பெயர் தெரியுமா? என்னங்க? சுபத்திரா. 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 ஆமா. ஆமா. என் தாயார் தாயார் சுபத்திரா. என் தந்தையார் தந்தை அர்ஜுனன். என்னுடைய தாய் தாய் அந்த காரிய சுபத்திர மாதுரை. சுபத்ரா. சுபத்ரா தேவி. நூல் இழை. நூல் இழை என்ன அழகா இருக்கும். நூல் இழை. அதாவது என் தாயினுடைய அழகு. அழகு கூழா இருந்தாலும் ஆமா குளிச்சுட்டு உட்கொள்ளணும். உட்கொள்ள வேண்டும். கந்தையா இருந்தாலும் கசிக்கிட்டு தான் கட்டணும். அந்த கந்தை எப்படி வருது? நூல் தான் வருது. நூல். அந்த நூல் இழை நம்ம வந்து 9 நாள் ஆகுதுங்க. நம்ம கம்பெனில ஒன்றும் 3 பேர் குளிக்காது வைக்கிறோம். வடிவேலு ஒருத்தன், அந்த மோகன் ஆச்சாரி ஒருத்தன், அது மகிழ்ந்து இன்னொரு ஆளுக்குறான். அவங்க பக்கத்துல இப்படிய எதிர வந்தாங்கன்னு வச்சுக்கா, அவங்க எதிர நம்ம போனா ஜவ்வாது செட்டு வாசல். ஓ காலையில கூட குளிச்சு வந்தா 2 வாட்டி. சாகு போனியா அவங்க அதிகமா நமக்கு என்னங்க? அப்படி அந்த கந்தை கந்தை நூல்ல வருது. ஆமா. அந்த நூல் நூல் எவ்வளவு அழகு பொருந்தியதோ, அழகு பொருந்தியதோ, அதை போல் என் தாய் அழகு பொருந்தியவள். அழகு பொருந்திய தாய். பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் சத்தின் அம்சம், தெய்வத்தினுடைய அம்சம். தெய்வத்துடைய அம்சம். மனைவி மனைவிதான், தாய் தாய் தான், தாய் தான், பாட்டி பாட்டி தான், பாட்டி தான். அதுக்கு என்ன எதுவும் கிடையாது. ஆமா புரியுதா? ஆமா. தாய்க்கிணை எதுவும் கிடையாது. பெரியவங்க சொல்லுவாங்க, வாயை கட்டினவனுக்கு வாயை கட்டினவங்களுக்கு புள்ள, குழந்தை, வைத்த கட்டினவனுக்கு ஆண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. என் தாய் ஏழ்மிலம் என்னை பெருமையோடு வளர்த்தாய். என் தாய் எப்படி ஏழ்மிலம் இருந்தாலும் பெருமையாக என்னை வளர்த்தார். பெருமையாக வளர்த்து வந்தாலும் ஆமா. இதோ வார்த்தனையா ஆடை ஆபரணம்
கிழக்கு திசையிலே சூரிய பகவான் எப்படி தகத்தகாயமாக வருகிறாரோ அத்தன்மை போல் பல 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 பல்லுக்குதுங்க. ஒரு பெண்ணுக்கு ஆமா பொன் போட்டா நல்லா இருக்குமா? ஒரு பெண்ணுக்கு பொன் போட்டா நல்லா இருக்குமா? ஒரு பெண்ணுக்கு ஆடை கட்டினா நல்லா இருக்குமா? ஆடை கட்டினா நல்லா இருக்குமா? எல்லாம் எங்க அக்காவுக்கு தான் சொந்தம். சொந்தம். எங்க அக்கா கை காட்டிக்குது மொத்தம் என்ன மொத்தம். ஏய் பக்கா வந்துக்குதானா? உனக்கு தெரியாது பக்கத்து ஊரு. ஓ ஏய் ஓ ஒரு பெண்ணுக்கு ஆடை கட்டினா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆள் பாதி ஆடை. அதே ஒரு பெண்ணுக்கு பொன் போட்ட அழகு. ஆமா அப்பேற்பட்ட அழகுள்ளவர் அழகுள்ளவர் என் தாய் உன்னுடைய தாய் எனக்கு என்ன செய்தார்? என்ன செய்தார்? ஆடை அவர்களை ஆடை அவர்களை பெருமையுடன் என்னை ஸ்நானமான முடிக்க செய்து நெற்றியில் திலர்ந்த வைத்து ஆடை அவர்களை ஆமா பெருமையோடு எனக்கு அணிகள் செய்து வைத்திருக்கிறார். பெருமையாக ஆடை அவர்களெல்லாம் அணிவித்து எப்படி இருந்து ஆடை அவர்கள் ஆடை அவர்களெல்லாம் சும்மா சூரிய பிரகாசம் போல் பல 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 பல்லுக்குது. சூரிய பிரகாசம் போல் பல பல்லுக்குது. அப்படி குறை இருந்தால் என்பதே இல்லை. குறை என்பது முறையிட்டு பார்த்தாலும் இல்லை. முறையிட்டு பார்த்தாலும் கிடையாது. கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு பகை இருக்கிறார். உனக்கு ஒரு பகையா? பகையை எனக்கு ஒரு விரோதி இருக்கிறார். விரோதிக்கிறாங்கன்னா யாருங்க? என்னுடைய தாய் மாமா யார் தெரியுமா? உடைய தாய் மாமா யார்? தெய்வத்தையே தாய் மாமா கொண்ட முதல் நான் ஐயா. ஓ தெய்வத்தையே தாய் மாமா. ஆமா. யாரு யாரு? யாரு? எங்கள் அம்மான். யாருடைய மருகன் தெரியுமா? நான் யாரு? அந்த கம்சலை வதக்க வந்தக மருகன். கண்ணபுரான் அவருக்கு தாய் மாமா. அவருக்கு தாய் மாமா கம்சன். கம்சன். அந்த கம்சனை வதைத்த வஞ்சக மருகன். வஞ்சக மருகன். அவர் அம்மானுக்கு என் அம்மா ஆகாத பிறந்துட்டாரு. ஆமா. எனக்கு அம்மா கண்ணன். கண்ணன். அவருக்கு ஆகாத பிள்ளைய நான் பிறந்துட்டேன். நீங்க பிறந்துட்டீங்க. நான் எங்க மாமாவை மனசுல நினைப்பனே தவிர எதிர் நின்று பேசுனது கிடையாது. பேசுனது இல்ல. ஆமா. ஏன்னா எங்க மாமா மனதா நினைப்பேன், ஆனா எதிர் நின்று நான் பேசுனது கிடையாது. பேசுனது இல்ல. எங்க மாமா தான் எங்களுக்கு குலதெய்வம். குலதெய்வம். அம்மா சொல்லுவாங்க. அப்படி தீவு சிங்காரித்து சிலம்ப வைத்து என் தாயார் கல்விச்சாலைக்கு சென்று வர மகளே மகளே என்று என்ன பெருமையோடு அனுப்பிச்சிருக்காங்க. பெருமையோடு அனுப்பியிருக்காங்க. பெருமையோடு அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா. எந்த குறையும் கிடையாது. ஆமா. எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. குறை என்பதில்லை. தந்தை ஆமா ஐவரும் பெரிய பிதா தர்மராஜா, சிறிய பிதா பீமராஜா, என் தந்தை அர்ஜுன ராஜா, நகுல ராஜா, சகாதேவராஜா, பஞ்சபூதங்கள் போல் பஞ்சமூர்த்திகளும் எனக்கு தந்தை. அவர் பாடி கூடாரத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஆமா ஆமா ஆமா. எங்க நான் போயிட்டு போறேன் என் தாய் என்னை பொத்தி பொத்தி வளர்க்கிறார்கள். அப்பேற்பட்ட தாய் என்னை வளர்க்கிறார்கள். நான் பகவானை துதித்து வருகிறேன். ஆகட்டுங்க. பிறகு நாம இஷ்டங்களை பார்க்கலாம். ஆகட்டும். கார்
மாபாரதம் கண்ணா போற்றியே இந்த பூவாரம் தீர்க்க வந்த மாபாரத கண்ணா போற்றி என் கண்ணனே உனை துதித்தேன் பட்சி வாகனா போற்றி என்னுடைய மாமா ஆமா 10 அவதாரம் கொண்ட பரந்தாமன் 10 அவதாரம் கொண்ட பரந்தாமன் அந்த பரந்தாமன் என்றென்றும் எனக்கு துணை இருக்க வேண்டும் ஆமா என்று அவரை மனதார நினைத்து வணங்கி வருகிறேன். நீ எங்கிருந்து வரப்பா? உன்னுடைய தந்தை இருக்கின்றாரு 11வது இடத்து அர்ஜுன மகாராஜா உன்னை வர சொல்லியிருக்கார். என்ன உன்னை வர சொல்லியிருக்கா? என் தந்தை என்ன தந்தை வர முடியாது உத்தரவு. சரி நான் சென்று தந்தையை காண்பது வழக்கம். ஆமா என் தந்தை என்ன வர சொல்லியிருக்கிறார்? சொல்லியிருக்கார். என்ன காரணம்? எனக்கு நாங்க தெரியும். அந்த புறத்திலே குழந்தை இருக்கின்றார், சீக்கிரம் அழைத்து கொண்டு போறாங்க. என் தந்தையை சென்று கணே நீ ஒரு புறமாக அழட்டா தந்தையை போய் பாரு. தேவேந்திர பெற்றெடுத்த மாணிக்க அப்பா யாரு? பொன்னுலக தேவேந்திர தேவருக்கெல்லாம் தலைவர். அவர் பெற்றெடுத்த மாணிக்கம் என் தந்தை. எப்படி இருக்கார் பாத்தியா? பாதார விந்தத்தை ஆதாரமாக கொடுக்கிறேன். வாழ்க வாழ்க வளமுடன் இருந்தாலும் குழந்தாய் அபிமன்னா, உன்னை எதற்காக அழைச்சேன் தெரியுமா? இன்று எனது அண்ணன் உன் பெரியப்பாவாய் விளங்கும்படியான தர்மபுத்திக்கு காவல் இருக்கணும். காரணம் என்ன? நேற்று அந்தி பொழுது ரோடராடவர் ரதகுடி கம்பத்திலே கட்டி வருவேன் என்று விருது கூறியிருக்கிறார். அப்பா ஆகையால் இந்த உலகத்திலே கலிங்கத்தான் செஞ்சுத்தான் கொங்கணத்தான் வந்துக்கிறானுங்க. பைத்தியக்காரங்க மாதிரி சண்டை போடுறானுங்க. வரானுங்க சண்டை போடுறானுங்க ஓடுறானுங்க. வரானுங்க சண்டை போடுறானுங்க ஓடுறானுங்க. வரானுங்க சண்டை போடுறானுங்க ஓடுறானுங்க. கட்ட கழிக்கிறோம். அப்படி அங்கே போயிட்டோம்னா நான் இருக்கிற திசையில் அங்கே வெறுமனை இருப்பார். ட்ரோனர் வந்து பெரியப்பா கட்டிங் போவார். ரதகுடி கம்பத்தில் கட்டி போயிடுவாங்க. யாரு வந்தாலும் சரி, யாரு வரலாலும் சரி, என்னை அழைத்தாலும் உன்னுடைய கிருபாட்சமம் இன்னொரு கிருபாட்சம் எனக்கு இருக்குதப்பா. கிருபா கடாட்சம் கிருபா கடாட்சம்
என்னை இந்த சிறியவனை தேடி நாடி அழைத்த காரணம் யாரப்பா? அதான்பா இந்த சொல்லி வந்தீங்கன்னா அதான் உங்களை தேடி நாடி நான் வந்தாலும் நீங்க சொன்ன விஷயம் என்னவோ? அதாவது அண்ணா தருமர் உங்க பெரியப்பாவுக்கு காவல் இருக்கண்டாடி. நான் காவல் இருக்கணுமா? அதனால நீ குழந்தையா இருக்கிற உன் வீரத்தை நான் பார்க்கணும். அதனால சந்தித்தார் வீரத்தை பார்க்கணும்பா. இவர்களெல்லாம் யாரப்பா? கலிகா வீரர் அதான் கரிகாலி. கலிகாலியா கரிகாலி சிவத்தனா இவன் கட்டேசில் கஷ்டி சரியா இவன் உன் பேர் என்ன? அவன் பேர் கொங்கணத்தான். இவன் பேரு கலிங்கத்தான். ஏண்டா இவன் யாரா இவன்? மகன் உன் மகனா? ஆமா. அப்படியே ஒரு மயிரம் போடுங்க. உள்ள வந்து நான் புடவை போடலாம். உள்ள என்னால முடிஞ்சதுன்னா பண்ணுவோம். வீராதி வீரர்களே, வீரம் தன் பலத்தில் இருக்க வேண்டும். நாவில் இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்லால் அடிச்சுடுவாங்க, ஒருத்தர் வில்லால் அடிச்சுடுவாங்க, ஒருத்தர் பலத்தால் அடிச்சுடுவாங்க. தடியால் அடிக்க பாருமா கம்முனியாட்டி. என் மீச கலங்கிறியாடா டேய், என் மீச கலங்கிறியா நீ? கண்டிக்கு வாரிய மாட்டா எவ்வளோ எப்படிதான் உன் வீரத்தை பார்க்கணும் நான். பார்த்து யாருப்பா கீக்கிறன்றவரு? புளிக்கு போறது புளி வேணுப்பா. புளிக்கு போறது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரல என்ன செய்யறேன். உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்குதோ, எவ்வளவு தொலைவு ஓட முடியுமோ ஆமா நீங்க ஓடுங்க. நீ ஓடியாதியா? என்னால முடிஞ்சது பாருங்க. பார்க்கலாமா? நீ எவ்வளோ எங்களை கத்துனாலும் வாடா பொடி போயிட வீடு வேண்டாம். ஏய்
படிப்பேன் பாராட்ட உன்னை அட கொத்து நான் படிப்பேன் பாராட்ட உன்னை கொத்து நான் படிப்பேன் பாராட்ட உன்னை என்ன பண்றான் காட்டுங்க அவன் சின்ன பையனை பார்த்தா மேலங்கிய தள்ளிவிட்டு தூள பட்டியாட்ட நிறநட மாட்டி நடா தூண்டா வயிற்றுக்கிட்டே பீங்கி தூண்டியா அந்த கோழியர் கூட எனக்கு பேதியா போயிடுச்சுடா என்னடா என்னடா கட்டணாமல் கைத்தீர்வோம் ஆடோட பெயரை போகும்போது இந்த பெரிய பாம்பு கரத்தை தெரியுமாடா? பாம்பு கரத்தை தெரியுமா? இன்னொரு கரத்தை தெரியும். பாம்பு கரத்தா? இன்னொரு மான் கரத்தை தெரியுமாடா? மான் கரத்தை தெரியுமா? மான் காப்பன் தெரியுமா? முருகன்
நான் செய்யத்துல நீ செய்ய முடியுமாடா சரியாடா வாடா பார்க்கலாம் வாடா என்ன போல ஆண் பிள்ளையா இருந்தார் என்றான் நிக்கிறேன் நாளைக்கு கர்ண மோசம் கிடையாது ஐயா எனக்கு நீயே கர்ண மோசம் தான் நீ செஞ்ச யுத்தத்தை கண்டு அடியேன் மெச்சினேன் தனித்தனியா எடுத்துன்னு சந்தோஷம்டா உன் வீரத்தை கண்டேன் உலகத்திலே உன்னை போல ஒரு வீரமான பிள்ளை பார்த்த யாரும் இருக்க முடியாது ஆகையால் போதும் பாடி கூட போய் நான் பார்க்குறேன் அவ்வளவுதானே நான் பாருக்கிறேன் பாடி கொடுத்தா அப்பா போ பெரியப்பா மொத்தமான ரெண்டாவது வேலாம் என்ன பண்றது நான் எவ்வளவுதான் என்ன அப்பமான புள்ள போன அப்ப ரெண்டு மக்களை வாங்கி வந்துக்கிறீங்க தந்தையே மறுப்பு பேச மாட்டார் எப்படி அவர் யார் சந்தமுள்ள நீங்க இவரோடு யுத்தம் செய்வீங்க. நான் உங்களை பாருங்க பாடி குணாரம் பெரியப்பாவுக்கு கட்டாயமா கட்டாயமா பாடி குணாரம் நான் பாடி குடாரத்தில் இருக்கேன். சரி போ. நீ இவர்களை கொன்று வென்று வரவரையிலும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். எனக்கு துணையாக பகவான் கண்ணபுரான் இருப்பார். எந்த ஒரு திண்ணமும் வராது. சென்று வருகிறேன். போ 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 போ
அட என்ன எவ்வளவு கட்ட போராட்டம் என்ன கொல்ல போறியா ஏய் என் சாமா தெரியுமா அட எட்டிடா ஓடிடா ஓடிடா போடு எட்டிடா ஓடிடா ஓடிடா போடு எட்டிடா ஓடிடா ஓடிடா போடு மத்தார்கள் மூடர்கள் மாண்டார்கள் போச்சா ஆமா ஆமா ஓய்ஞ்சு போச்சா ஆமா போய் புரியணும் 3 பேர் வந்ததுக்கு ஆடி கூடாரத்துல என் மகன் நிறுத்திட்டேன் ஆமா எதுக்காக காவலுக்கு இதுக்கப்புறம் குறை இருக்கா இருக்கா அவன் வேறத்தையும் பார்த்தாய் போய் நம்ம துரியன் சைன்ய தொடுவு போர் புரிய வேண்டும் வா புறப்படு யுத்தத்திற்கு அனுப்பினோம். ஆமா. யார் யார் சென்றார்கள்? யாரு? கலிங்கத்தார், கொங்கணத்தார் இப்படி 3 படைகளை எழுப்பினேன். ஆமா. அவர்கள் வெற்றி கண்டார்களா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியல. அப்படி நானும் செல்கிறேன், எப்படியாவது தருமனை கொண்டு வந்து விடலாம் என்று. ஐயா அவங்கள அம்சியா நகனத்தார் கொங்கணத்தார் அவங்கள போனாங்க பாரு. அந்த நாகமுகம் வரலாம் சென்று யுத்தம் செய்து கொண்டே சென்றார்கள். சொல்லி கொடுத்த பாரு. பதங்கி போறது, குதிரை மேல போறது, யானை மேல போறது, அப்படி பலவிதமான வித்தைகளை செய்து கொண்டு சென்றார்கள். வித்தையை சொல்லி கொடுத்த
என்னப்பா கையை காட்டுற? 10 பேரும் போய்க்கிறாங்க மேல் லோகம். அட பாவி, அனைவரும் இறந்து விட்டார்களா? அனைவருமே போட்டாங்க. ஏய், சண்டை சண்டை. ஏய், சண்டை செய்து கொண்டே இருக்காங்கன்னு சொல்லு. சரி, அதனால ஏய், நீ எங்க கிளம்பிட்டியா? இப்பொழுது கோயிலுக்கான பூஜை பண்ண போறியா? டேய், டேய், அனுப்பினார் அவர்களை, சென்றவர்கள் என்ன ஆனார்கள் தெரியல. தெரியல. அதனால ஆ. நாமே நேராக சென்று ஆ. தருமனை பார்த்து ஆ. எப்படியாவது லகுவா கொண்டு போன்ற எண்ணத்துல வந்திருக்கிறேன். எங்க போனன்றா? அதனால பாடி குடாரம் சென்று பாடி குடாரத்துல யாருக்கான பார்த்து எப்போ போறாங்க? கேட்டுக்க மாட்டாங்க. எப்போ போறோம்? பாட்டி கூட்டாரோம். டேய், பாடி குடாரம் போறியா? பாட்டி கூட்டாரம் போறேன். பாட்டி கூட்டாரம் தருமன் தான் எங்க இருக்கிறாரு ஓ, பாத்து. பாட்டி கூட்டாரம் போறோம். ஆமா. பாடி குடாரத்தில் அடிக்க வந்து விட்டோம். ஆமா, யாருங்கிறத பார்த்துட்டு வாயப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், வரேன் இரு. என்னப்பா? பார்த்துட்டேன். என்ன பார்த்த? என்ன பார்த்தனா, ஏய், அர்ஜுன மகாராஜா இருக்காரு, ஆமா. அவருடைய மகன் ஏய், அபிமன்யு, சின்ன குழந்தை, சின்ன பையன். அப்ப அர்ஜுனன் இல்ல, குழந்தை தான் இருக்கானா? குழந்தை ஏய், அபிமன்யு தான் மட்டும் தன்னந்தனிமையா இருக்கு. அடடே, டேய், ஓ, அர்ஜுனன் இருந்தாலும் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஆமா. இவன் சின்ன சிறு பிள்ளை, ஆ. ஏதாவது தின்றதுக்கு வாங்கி கொடுத்து எப்படியாவது ஏமாத்திடலாம் இவனை. என்னதா? ஆ? சொல்றதுக்கா? தின்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆ, ஆ. குழந்தை ஏமாத்தி தருமனத்தனால் லகுவா கொண்டு போயிடலான்னு சொல்றேன். சுலபமா கொண்டு முள்ளானுங்கிற. ஆமா. சரி, இருந்தாலும் ஏய். உங்களுடைய வருகையை போய் நான் சொல்றேன். ஆகட்டும். நான் சொல்றேன்னா, ஏய், அவங்க தந்தை எத்தனை பேரு? 100, அதான் 5 பேர்கள் அவர்கள். அவங்களுக்கு 100 பேருக்கு 105 பேருக்கு 105 பேருக்கு ஆசான் குரு. ஆமா. அது சின்ன குழந்தை. ஆமா, அவனுக்கு தெரியாது. நம்மளே போக கூடாது. ஆமா. மரியாதை கொடுக்குதா அதனால இல்ல நம்மள புடிச்சு கும்பிடுதா? டேய், என்னடா வரும் பொழுதே பயமுறுத்துற? இல்ல ஐயா, ஏய். மரியாதை கொடுக்குதா இல்ல நம்மள உள்காயமா கும்பிடுதான்னு பார்க்கணும். சரி, நான் போயிட்டு உங்களுடைய வருகையே சொல்றேன். சொல்லுப்பா, சொல்லுப்பா. ராஜா, என்னப்பா? தங்களை நாடு தேடி உங்க 105 பேர் இருக்காங்களா தந்தைமார்கள், தந்தைமார்கள் அவருக்கு குரு வந்துக்கிறார் துரோணாச்சாரி. தந்தைக்கு குரு துரோணாச்சாரி எப்பேற்பட்ட உயர்வான குலத்தில் பிறந்தவர்? ஆமா ஆமா, பெரிய வித்வாங்க துரோணாச்சாரியா. துரோணாச்சாரி ஆச்சாரம் உள்ளவர். ஆமா. இந்த சூது கடவுள்லாம் உங்களுக்கு தெரியாது. என்ன பம்பாகுதா? அவரை பார்த்து நான் குலக்கர மாரியம்மன் கோயில பார்த்தேன். ஏன்? போயிதுக்கா 7:30 மணிக்கா பார்த்துக்க. எதுக்கு? எங்க பாத்துமா? குலக்கர மாரியம்மன் கோயில பார்த்தேன். யாரு? இந்த ஐயரை பார்த்துக்க. எதுக்கு? தோக்கிறாரு துரோணாச்சாரி. அப்படியா? இவரை பார்த்தேன். அருமையா என்ன பார்த்த? போய் ஏறிப்பா கூட கால்களை வாங்கி வச்சுட்டு அங்கதான் சாப்பிட்டாரு. பார்த்தா கங்கம்மா கோயிலுக்கு சாப்பாட்டுக்கு வந்தாரு. இவரு இலையை இப்ப பார்த்தா 4 கிலோ கறி இருந்தது. மொகாடுகார் இலையை பார்த்தா 1/2 கிலோ இருந்தது. அந்த பாய் புடி 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 வச்சு குட்டு குத்து வாங்கினா அதெல்லாம் தெரியும் அந்த கஷ்டம். அந்த காலையை மாற்றம் அந்த ஆளு. சரி சரி, ஐயர் வந்திருக்காரு, மரியாதை கொடுக்கணும். மரியாதை ஆகட்டும். போகலாமா? சாமி நீ தர நமஸ்காரம்.
ஆட்கொள்ள வேண்டும். அபிமன்யும் வணங்குகிறேன். கண்மணி நீ வாழி வாழி மாமா கண்ணபரான் அருளினாலும் உங்களை போல் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தாலும் நான் பெருமையோடு வந்திருப்பேன். இங்க வந்த காரணம் என்னவோ? ஏன் வந்தார் என்று கேட்கிறாய? உன்னுடைய பெரிய தந்தை இருக்கிறாரே தர்மநந்தர், அவரை பார்த்துட்டு பார்க்கலான்னு வந்திருக்கிறேன்ப்பா. உட்காருங்கப்பா, உட்காருங்க. என்ன குலத்தில் உயர்ந்த குலம் பிராமணர் குலம். அந்த பிராமணர் குலத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை எப்போதும் நம்மளை காட்டும் இல்லையம்மா? பெரியவர்களை வணங்குவது சிறியவர்களுக்கு இருக்கணும். நான் சிறியவன் என்ன? இங்க வந்த காரணம் உங்களுடைய பெரிய தந்தையை பார்த்து விட்டு போகலான்னு வந்திருக்கேன். வழி விட்டா உட்கார்ப்பா. என்ன சொல்றீங்க? உன் தந்தையை பார்க்க வேண்டும் வந்திருக்கிறப்பா. என் தந்தையை பெரியதானா தர்மராஜா? ஆமா, தர்மராஜா பார்க்கணுமா? அவரை தான் பார்க்கணும்னு வந்திருக்கிறேன். அவர் இங்க இல்லையே. எங்கப்ப? பண்டகசாலையில் இருக்காரு உள்ளர. வழி விட்டியானா சென்று பார்த்துட்டு வந்துடுறேன். இன்றைய தினம் பார்க்க முடியாது. ஏப்ப? நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்து பாருங்க. என்னைய தினம் பார்த்தே தீர வேண்டும். இல்ல, இன்றைய தினம் பார்க்க முடியாது. என்னைய தினம் பார்க்காம போக முடியாதுப்பா. நாளைக்கு பார்த்துக்கலாம். என்று நாம பார்க்கணும். இல்ல சுவாமி, இன்று பெரிய பிதா என்னுடைய அடக்கலத்தில் இருக்கிறார். இன்றைக்கு பார்க்க முடியாது. நாளைக்கு சவகாசமா வாங்க. ரெண்டு பேரும் நீயும் பெரிய பிதா மனம் விட்டு பேசுங்க. உன் தந்தை இருக்கட்டும், இன்றையே பார்த்தாகணும்ப்பா. நானு முடியாதுன்னு சொல்றேன். போயிடுங்க. ஏன் வீண் வார்த்தை? கொஞ்சம் மனது வச்சியானா நான் போயிட்டு பார்த்துட்டு உடனே போயிடுவேன். என்ன சொன்னிய? என்ன சொன்ன? என்னடா சொன்னேன்? வாங்கி தோட்டத்தை கொடுத்தா வழி விட்டுடுமா? சின்ன பிள்ளை ஏதாவது கடையில போய் தின்பண்டம் வாங்கி கொடுத்தா குழந்தை வழி விட்டுரும் அப்படின்னு சொன்னேன். அங்க போய் பொறி உண்டு வாங்கி 2 பாக்கெட். அவனுக்கு என்ன தெரியும் என்று நினைத்து உன்னிடம் கூறினேன். பொறி உருண்டு தானே, சும்மா பேசாத. ஒரு நாளாவது அர்ஜென்ட் பட்ட வீட்டுக்கு சொல்ல மாட்டேன். போன் பண்ணி பெரோட்டு போய் சுத்தடி வைக்க சொல்லிக்கிறேன். அதான் சும்மா உங்க ஆத்துக்காரியம்மா இருக்காங்களா? உங்க ஆத்துக்காரியம்மா என்னடா சொன்ன? ஆத்துக்காரி உங்க ஆத்துக்காரியம்மா சட்டில போட்டு கிண்டாங்க பாரு. இந்த பொரியும் வெள்ளத்தையும் ஓ சட்டில போட்டு கிண்டாளா? உங்க ஆத்துக்காரி சட்டில ஐயர்டமா தான் கிண்டனாங்க. கிண்டி அவளுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுடா. இல்ல இல்ல, ஏன் என்ன செய்வாங்க பண்ணா? அதெல்லாம் செய்ய தெரியாது. இல்ல ஒருவேளை அது செய்வாங்களா? டேய் ஈச ஈச ஏண்டா தகாத வேலையிலே சொல்லிக் கொண்டிருக்கியே. சரியா இரு. நாங்க உண்ணக்கூடிய பொருளாடாது. அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. பண்டிகரி தான் சாப்பிடுங்க. ஆச்சாரம் பிடிச்சவரு எதை நினைத்தாலும் அபசகரமாக பேசுவதே பெரிய வேலையை போச்சு உனக்கு. இந்த வருமா நாத்தியாம கூத்தாட்டுக்கு போனோம். மார்க்கெட்டாண்ட பார்த்தா இந்த ஆள் அங்கதான் போய் நிக்கிறான். என்னடா செவனுக்கு பார்த்தா எனக்கு வார்கரியா எடுத்து இடையில வைங்கன்றான். சொன்னேன் இல்லையா பாவி? அதையெல்லாம் நாங்கள் உண்பதல்ல. என்னதான் சொல்றீங்க? வயிற்றுக்கு என்னதான் சொல்றீங்க? நீ கேட்கக்கூடிய கேள்வியை பார்த்தா எதா தின்றேன்னு சொல்ற மாதிரி வருதப்பா. இல்ல என்னதான் சாப்பிடுறேன்னா பச்சரிசி, பருப்பு, நெய், பாவி இல்லங்க. பச்சரிசியும் பருப்பு நெய்யும் பருப்பு
பசு ஏன்டா அடுத்த ஒரு வார்த்தை கொண்டு வைக்கிறேன் பசு நெய் அக்மா கிடை ஆமா சரி குழந்தை கொடுத்துட்டேன்